வெண்ணிலா கபடி குழுல நடிக்கலன்னா என்ன ஆயிருப்பீங்க? கிரிக்கெட்டர், மார்க்கெட்டிங் ஹெட், போலீஸ் ஆபீசர்? Marketing head. Okay, not cricketer. Okay, that's news to me. But then I quit cricket. அப்படியா? ஓ, நீங்க நடிச்சதுலயே கொஞ்சம் அவ்வளோ சரியா போகாத படங்கள்ல உங்க மனசுக்கு ரொம்ப நெருக்கமான படம் எது? ஜீவா. ஜீவா. பட் ஜீவா ஹிட் தானே? அதான் என்னன்னா எக்ஸ்பெக்டட் அளவுக்கு இல்ல. ஏன்னா அந்த டைம்ல சிஎம் அரெஸ்ட் ஆயிட்டாங்க, தியேட்டர் மூடிட்டாங்க. ஓ, சோ ரொம்ப ஹர்ட் ஆயிட்டேன். சோ ஒரு சூழ்நிலைனால அந்த படம் பாதிக்கப்பட்டுச்சு. காதல் என்பது உங்களை பொறுத்தவரை லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட், லவ் அட் மெனி சைட்? காதல் என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரியும் உங்களுக்கு லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் தானே? இல்ல, எனக்கு லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட். பட் என்ன பொறுத்த வரைக்கும் காதல்னா என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் சைட்ல வரும், அது கடைசி வரைக்கும் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அவ்வளவுதான். என்ன சார்? இப்ப யாரோட ரொம்ப நெருக்கமான நட்போட இருக்கீங்க? நிறைய பேரு. விக்ராந்த், கர்ணா, லக்ஷ்மண், கேமராமேன் லக்ஷ்மண், எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர், நிறைய பேர் இருக்காங்க. ரெகுலரா டச்ல இருக்க, ரெகுலரா பேசுறோம், ரெகுலரா வெளியே போறோம். டைரக்டர்ஸ் இவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க, ஆபீஸ் ரெகுலரா. பட் இப்போ நம்ம சினிமாக்கு வந்துட்டோம்னா இதர் வில் கோ ரொம்ப ஃபில்மி பேஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா போயிடுவோம். அதான் நம்ம இப்ப நம்மளோட ரொம்ப தொடர்புல இருக்கிறவங்க. இல்லனா நம்ம சில பேர் வந்து எப்போதுமே வந்து அவங்க பழைய ஃப்ரெண்ட்ஸோட தான். நீங்க எப்படி? எனக்கு என்னன்னா நான் நிறைய சின்ன வயசுல நிறைய ஸ்கூல்ஸ் மாறினேன். பிகாஸ் மை டாட் இஸ் a cop, so நிறைய டிரான்ஸ்ஃபர்ஸ். so every year every place I just was about 2 years. இப்படிதான் 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு ஒரு தடவை டிரான்ஸ்ஃபர் ஆயிடுவோம். நிறைய பேர் தெரியும், யாரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல. சோ அதனால எனக்கு அந்த பழைய ஃப்ரெண்ட்ஷிப்பே இல்ல எனக்கு.